காட்டிலும் அதிக விலையேற பெற்றதா இருக்கிற உங்கள் விசுவாசம். அதுக்கே சோதனை இருக்குன்னா அதை பார்க்கலாம் அதிக விலையேற பெற்ற உங்கள் விசுவாசம் சோதிக்கப்பட்டு இயேசு கிறிஸ்து வெளிப்படும் போது உங்களுக்கு புகழ்ச்சியும் கனமும் மகிமையும் உண்டாக. என்ன சொல்ற, அதுக்கே ஒரு சோதனை இருக்குன்னா அதுக்கே சோதனை அவசியம். நான் சோதனைனா இங்கே டெஸ்ட் அர்த்தம். அந்த சோதனைன்ற வார்த்தை பல விதத்தில் எடுத்துக்கலாம் பாருங்க. தமிழ் பைபிளில் மட்டும் கிடையாது, கிரேக்க பைபிள் ஒரிஜினல்லே அப்படி தான் அது. ஸோ பட் அர்த்தத்தை புரிஞ்சுக்கோங்க. டெஸ்ட், பரீட்சை. இதுக்கே ஒரு பரீட்சை இருக்குன்னா, இதுக்கே ஒரு பியூரிஃபிகேஷன் ப்ராசஸ் இருக்குன்னா, அப்போது உங்கள் விசுவாசம் அதை காட்டிலும் விலையேற பெற்றதான உங்களுடைய விசுவாசம் சோதிக்கப்பட்டு நல்லா வெளியே வரணுன்றாரு. சோதிக்கப்பட்டு நல்லா நிரூபிக்கப்படணும் அப்படின்னு சொல்றாரு. ஆங்கிலத்தில் இப்படியே வருது பாருங்க, so that the tested genuineness of your faith, so that the tested genuineness, இந்த faith ஜென்யூனா இல்லையான்னு எப்படி தெரியும்? அது டெஸ்ட் பண்ணணும். இந்த விசுவாசம் உண்மையிலே விசுவாசமா, உண்மையிலே இருக்குதா அப்படின்னு எப்படி தெரியும்? அதுக்கு டெஸ்ட் வச்சாதான் தெரியும். இது ரொம்ப முக்கியம். ஏன்னா விசுவாசம் ரொம்ப விலையேற பெற்றது. நம்முடைய விசுவாசம் ரொம்ப விலையேற பெற்றது. எல்லாரும் சொல்லுங்க, விலையேற பெற்றது. ஆகவே அதனுடைய உண்மையான தன்மையை நாம முதல்ல தெரிஞ்சுக்கணும். பாருங்க, இவர் சொல்றாரு பாருங்க, பொன்னை காட்டிலும் விலையேற பெற்றது, அதிக விலையேற பெற்றதா இருக்கிற உங்கள் விசுவாசம். நான் சொல்றேன் பாருங்க, உங்களுக்கு இருக்கக்கூடிய மிகப்பெரிய பொக்கிஷம் உங்களுடைய விசுவாசம். பொண்ணு கிடையாது, சொத்து கிடையாது, வீடு கிடையாது, வேலை கிடையாது, குடும்பமும் கிடையாது, உங்க தாளந்துகளும் கிடையாது. அதை காட்டிலும் விலையேற பெற்ற பொக்கிஷம் விசுவாசம். ஏன் அப்படி சொல்றேன்? உங்க விசுவாசம் யாரின் பேரில் இருக்கு? கிறிஸ்துவின் பேர்ல இருக்கு. விசுவாசம் கிறிஸ்துவின் மேல இருக்கிறதுனால கிறிஸ்து எல்லாத்த காட்டிலும் விலையேற பெற்ற ஒரு பொக்கிஷம். நமக்கு கிடைத்திருக்கிற மிக விலையேற பெற்ற பொக்கிஷம் யாரு? கிறிஸ்து. விசுவாசம்னா என்னது? அவரை பிடிச்சிக்கிறது தான் விசுவாசம். என்ன நடந்தாலும் அவரை அப்படியே பிடிச்சிக்கிட்டு விடா ஒரு பிடி, அதான விசுவாசம். அவர் மேல முழு நம்பிக்கையை வைக்கிறது. அப்ப அந்த விசுவாசம் தான் உங்களுக்கு இருக்கிறதுல மிக விலையேற பெற்ற ஒரு காரியம். வாழ்க்கையை கரெக்டா புரிஞ்சுக்கணும் பாருங்க. திரும்ப சொல்றேன், உங்க சொத்தை காட்டிலும், வீட்டை காட்டிலும், வேலையை காட்டிலும், உங்க தாளந்துகளை காட்டிலும், உங்க குடும்பத்தை காட்டிலும் விலையேற பெற்ற ஒரு காரியம் உங்களுடைய விசுவாசம். அதெல்லாம் இழந்தா கூட இந்த விசுவாசம் இருந்தா திரும்ப இழந்ததெல்லாம் பெற்றுக்கொள்ளலாம். ஆப்போசிட், இதனுடைய ஆப்போசிட்டை யோசிங்க. இது இல்லைன்னா, இந்த விசுவாசம் இல்லைன்னா, அதெல்லாம் இருந்தா கூட, எதெல்லாம் இருந்தா, சொத்து, வீடு, குடும்பம், வேலை, தாளந்து எல்லாம் இருந்தாலும் கடைசியில் எந்த பிரயோஜனமும் இல்லை, எல்லாமே இழந்துருவோம் கடைசியில். இதுதான் அதை காட்டிலும் விலையேற பெற்றது. இன்னும் கேட்டா நம்முடைய ஜீவனை காட்டிலும்